நம்மளோட இப்போ நம்மளுக்கு சொல்லுவாங்க சொந்த காசில் சூனியம் வைக்கிற அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லது கொண்டு வரதும் நம்மளுக்கு கெட்டது கொண்டு வரதும் ரெண்டே விஷயந்தான். ஒன்று நம்மளோட வாயும் நம்மளோட கையும் நம்மளோட கண். இந்த 3 விஷயந்தான் நம்மளை எல்லா கெட்டதும் செய்ய வைக்கும், நல்லதும் செய்ய வைக்கும். ஒருத்தனை கொடுக்கவும் செய்யும், ஒருத்தங்கிட்டேருந்து பிடுங்கவும் செய்யும். ஆமாவா இல்லையா? உண்மைதான். இந்த கையும் அதுதான், இந்த கண்ணும் அதுதான், இந்த வாயும் அதுதான். நான் சொன்னேன், நான் சும்மா தானே, சுழி சும்மா இல்லைன்னுவாங்க. அந்த மாதிரி வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம மக்கள்கிட்டையும், அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்லவே தேவையில்லை. அதுவும் முக்கியமாக பெண்கள்கிட்ட. நான் பெண்கள் தப்பாக சொல்ல விரும்பலை. அது என்னென்னா, அது ஒரு அவங்களுக்கு ஃப்ரீயாக எங்கேயுமே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதால, அது 10க்கு 10 ரூமுக்குள்ளே இருக்கிறதால, ஹஸ்பண்டு பசங்க கிச்சனு, ஹஸ்பண்டு பசங்க கிச்சனு, பெட்ரூமு, ஸ்கூலு, இதே தான் அவங்க வாழ்க்கை. சடனாக ஒரு கோயிலுக்கோ இல்லை வெளியில் அப்படி 4 மக்களை பார்க்கும்போது அவங்க அறியாமே சில விஷயம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் உண்மை. ஏன்னா வீட்டில் யார்கிட்ட பேசுவாங்க? ஹஸ்பண்ட் எங்கே பேசுகிறது? வந்தியே சாப்பாடு போட்டே சாப்பிட்டே தூங்குனியா, திருப்பி எந்திரிச்சே சாப்பிட்டே செஞ்சு, இதை தான் ரொட்டீனாகவும் ஓடிட்டுருக்கோம். பசங்கிட்ட என்ன பேச முடியும்? பசங்க அவங்க பிஸி ஷெடியூலில் இருப்பாங்க. ஸோ அவங்க உட்காந்து ஆத்மாத்மா பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போகும்போதோ இல்லை எங்கேயோ போகும்போதோ ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை கூட இருக்கிறவங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத விஷயங்கள், வீட்டில் நடந்த விஷயங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம், அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம், இவன் வாழ்க்கையில் நடந்தது, ஃப்ரெண்டில் நடந்தது, இது எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது பேசும்போது என்ன தெரியுதுன்னா, மற்றவங்க புறம் பேசுகிற மாதிரி தெரியுது.